أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த சபையில் நாம் எப்படி ஒன்று கூடியிருக்கோமோ அதுபோன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு, குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு உள்ளது. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எக்கச்சக்கமான அருட்கொடைகளை கொடுத்துருக்கான். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அவ்வளவு அருட்கொடை இந்த உலகத்தில் கொடுத்துருக்கான் இல்லையா? எல்லாருமே கொடுத்துருக்கான் தானே. இது நான் மட்டும் பேச போகிறது கிடையாது, நீங்களும் பதில் சொல்லுங்க. எனக்கு எல்லாருக்கும் அருட்கொடை கொடுத்துருக்கான் தானே. எவ்வளோ அருட்கொடை கொடுத்துருக்கான்? யாருக்காவது 1 2 அந்த மாதிரி அருட்கொடை கொடுத்துருக்கானா? எக்கச்சக்கமான ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்துருக்கான். அதிலும் மிக சிறந்த ஒரு நியாமத் எது தெரியுமா? மிக சிறந்த ஒரு அருட்கொடை என்ன தெரியுமா? இந்த உட்காந்துருக்காங்களே குழந்தைகள், அவங்கள்தான் மிக சிறந்த ஒரு அருட்கொடை. அல்லாஹ் சொல்றான், பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி. சுப்ஹானல்லாஹ். அதுவும் ஒரு வீட்டில் 3 பெண் குழந்தை இருந்து அந்த பெண் குழந்தைய தாயும் தகப்பனும் சீராக அல்லாஹ்வுடைய பாதையில் வளர்த்தால் அவங்களுக்கு சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு பாதை இலகுவாக்கப்படுகிறது. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை இலகுவாக்கப்படுகிறது. அந்த குழந்தைகளை எதுவும் பண்ண சொல்லலை, அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த குழந்தைகளை வளர்க்கணும். அல்லாஹ் சூரா தஹ்ரீம்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக. அல்லாஹ் நம் அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்கட்டும். இந்த காலத்துல குழந்தைகளை கருவிலேயே கலைச்சிடுறாங்க. அதுக்கு பேர் கலைக்கிறது கிடையாது, கருவிலேயே கொலை செய்துறாங்க. ஏன்? பொருளாதார வசதி இல்லை, இப்போ பெற்றுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பல கருகளை கொலை செய்து வருகிறார்கள் முஸ்லீம் சமுதாயத்தில். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னா, தாய் வேலைக்கு போகிறாங்க, தந்தையும் வேலைக்கு போகிறாங்க. அந்த பிள்ளை யாரிடம் வளருது அப்படின்னா, ஒரு வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வச்சுட்டு போகிறாங்க. தாயும் தந்தையும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க வச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க அதை கவனிப்பாங்களா? அந்த பிள்ளைய தாய் தகப்பன் கவனிக்கிற மாதிரி அவங்க கவனிப்பாங்களா? கிடையாது. அந்த தாயும் தகப்பனும் பிள்ளைய வளர்த்தா மட்டும்தான் அந்த குழந்தை சீராக வளரும். ஏன்? தாத்தா பாட்டிகிட்ட விட்டுட்டு போனால் கூட செல்லம் கொடுத்து தான் வளர்ப்பாங்க, தவிர்த்து கண்டிஷனாக வளர்க்க மாட்டாங்க. உண்மை தானே? கண்டிஷனாக வளர்க்க மாட்டாங்க. அதனால தாயும் தகப்பனும் வளர்த்தால் மட்டும்தான் அந்த குழந்தை சீராக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவரவர் பொறுப்பை கொண்டு நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தந்தை குடும்பத்தினருக்கு பொறுப்பு, ஒரு தாய் தன் கணவனுடைய குடும்பத்தினருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பொறுப்பு. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அவரவர் பொறுப்பை கொண்டு நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு சாதாரண பொறுப்பு கிடையாது. குழந்தை அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். அந்த குழந்தைய அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு போறோமாங்கிறத பார்த்தா முக்காவாசி இந்த உலகத்துல முஸ்லீம் சமுதாயம் அப்படி கிடையாது. இப்போ உங்க வீட்டில் ஒவ்வொரு குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்க அறிவுரை சொல்றீங்க. இப்போ அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லும் போது அந்த குழந்தை வருமா? சொல்லுங்க, வருமா? வாமா, உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இந்த காலத்துல அந்த குழந்தைகள் வருமா? வராது. ஏன்? நம்ம கூப்பிடுற விதம் அப்படி, நம்ம சொல்ற விதம் அப்படி. உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளை பெயரை கொண்டு அந்த குழந்தையை கூப்பிடுவோம். என்ன சொல்ல வரேன் புரியுதா? எல்லா விலங்குகள் பெயரை கொண்டு தான் அந்த குழந்தைகளை கூப்பிடுவோம். யாக்கூப் அலைஹி வஸல்லம், லுக்மான் அலைஹி வஸல்லம் குழந்தைங்களுக்கு அறிவுரை செய்தாங்க. என்ன செய்ய? எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க?
யா பனி யா புனைய, என் அருமை மகனே, என் அருமை மகனே. எப்படி கூப்பிட்டாங்க? உட்கார வச்சு என் அருமை மகனேன்னு பல அறிவுரைகளை செய்தாங்க. ஆனால் நம்ம இப்போ கூப்பிட்டாலே பிள்ளைங்க விரண்டு ஓட நம்மளை பார்த்து. ஏன்னா அவ்வளோ மோசமாக நம்ம சொல்கிறோம், பிள்ளைங்களுக்கு அதட்டி கொடுக்குறோம். அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு மைண்டில் போய் சேரும். அதட்டி பயமுறுத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு மைண்டில் போய் ஏறாது. ஒரு பயத்தை தான் உண்டாகும். தாய் தகவன் மேலே ஒரு பயத்தை தான் உண்டாக்கும் தவிர்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கான், ரசூல்லா சொல்லியிருக்கான் அப்படிங்கிற அச்சத்தோடு அவங்க செயல்பட மாட்டாங்க. குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும்? உங்க கருத்தில் இருக்கும்ல, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி குழந்தைகளை வளர்க்கணும்? நீங்கள் என்னென்ன நினைச்சிருக்கீங்க? எப்படிலாம் வளர்க்கலாம்? ஒவ்வொருவங்களுக்கும் குழந்தை இருக்கும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு குழந்தை வரும், எப்படிலாம் வளர்க்கலாங்கிற நியத்தில் இருக்கீங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, வேற எல்லாரும் பேசணும். சாலிங்கான குழந்தைய, மாஷா அல்லாஹ். வேற குழந்தைகளை முதல்ல நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, தாய் தகப்பன் முன்மாதிரியாக அந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும். எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். குழந்தை பிறந்த உடனே வெளி உலகத்தை பார்க்க போறதில்ல. ஃபர்ஸ்ட்ல வீட்டில் இருக்க முகத்தை யாரை பார்க்கும்? அந்த தாயும் தந்தையும். தாய் எப்படி பேசுறா உற்று நோக்கும். தாயை தான் ஃபஸ்ட்டு கவனிக்கும். எப்படி தாய் வந்து பேசுகிறா, எப்படி தாய் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பழகுறா, எப்படி தாயோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு அந்த குழந்தை வந்து உற்று நோக்கும். ஆனால் நம்ம அண்டை வீட்டாரை பற்றி தப்பாக பேசுறது, நம்ம குடும்பத்தில் பற்றி தப்பாக பேசுறது, எல்லாத்தையும் சிறு வயசுலேயே அந்த பிள்ளைங்களுக்கு மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கும் போக போக பெரிய இதில் அம்மா இப்படி தான் பேசுனாங்க, நம்மளும் இப்படி தான் பேசணும் அப்படின்னு வந்துடும். அப்போ தாயும் தந்தையும் முன்மாதிரியாக குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம சாலிகான முறையில் அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி வேணால் வளர்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு தாயும் தந்தையும் அந்த குழந்தைங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை சீராக அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, தொழுகை சம்மந்தமான ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, குழந்தைய எத்தனை வயசில் தொழுக சொல்லணும்? 7 வயசில். தொழுகாவிட்டால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எந்த வயசில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? 10. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? 7 வயசில் தொழுகுன்னு சொல்கிறது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக 10 வயசுக்கு போயிட வேண்டியது. ரசூலுல்லாஹ் அடித்து தொழுவ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 10 வயசுக்கு போய் அடித்து தொழுவுன்னா அந்த பிள்ளை எப்படி தொழுவும்? அந்த ரசூலுல்லாஹ் அந்த 7 வயசில் தொழுகு 10 வயசில் அடித்து தொழுக வைங்கிறது இடையில எத்தனை வருஷம் கேப் இருக்குது? 3 வருஷம் கேப் இருக்குது. அது எதுக்காக? பயிற்சி, ப்ராக்டிஸ்க்காக. அது பயிற்சி தேவை. குழந்தைங்களை தொழுன்னு சொன்னால் உடனே தொழுகிறாது. வித்தியாசத்தை பாருங்க. 7 வயசுல தொழுகுன்னு சொல்லணும். நம்ம தொழுகும் போது தொழுகுன்னு சொல்லணும். சும்மா போய் தொழுகு நீங்க போனை பார்த்துட்டு அதை தொழுகுன்னு சொன்னீங்கன்னா தொழுகாது. நீங்களும் தொழுக போற நேரத்துல அப்ப சொல்லுங்க, வந்து தாராளமா அந்த பிள்ளை வந்து நிற்கும். 7 வயசுல தொழுகுன்னு சொல்லணும், 10 வயசுல தொழுக போன்னு சொல்லணும். 10 வயசுல உடனே போய் தொழுகுன்னு அடிச்சு தொழுக வச்சா எந்த மாதிரி அடிப்பாங்க தெரியுமா? அந்த காலத்து பெற்றோர்கள் அடுத்து அந்த பிள்ளை தொழுக முடியாத அளவுக்கு அடி கொடுப்பாங்க. போய் தொழுகுன்னு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் 7 வயசு தொழுக சொன்னாங்க, 10 வயசுல அப்படி கேட்கலன்னா அடித்து தொழுக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 2 வருஷம் அந்த 3 வருஷம் இடையில கேப் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி சரியா இருந்தால் மட்டும்தான் அவங்க 10 வயசுல தொழுக போவாங்க. இந்த காலத்துல பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளிடம் நேரத்தை செலவிடுறோமான்னு பார்த்தா கிடையாது. ஆஃபீஸ், சமையல், இந்த மாதிரி தான். தாய் வந்து சமையல், பாப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறது, வெளியில் போகிறது, இப்படி அவங்க வாழ்க்கை. பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை இவங்களுக்கு. அம்மாவுக்கு சமைச்சு போடணும், வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஆனால் அந்த பிள்ளைய நம்ம பார்க்குறோமான்னு பார்த்தா கிடையாது. பிள்ளைகளை உட்காந்து பேசுகிறோமான்னு பார்த்தா கிடையாது. குழந்தைங்களுக்குன்னு தனி நேரத்தை செலவிடணும், உட்கார்ந்து பேசணும், அன்பை பகிரணும். அப்போதான் அந்த குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் மீது ஒரு பாசம் வரும். குழந்தைக்கு இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கல்வி. தொலபுல் இல்முல் ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். என்ன கல்வி? மார்க்க கல்வி. உலக கல்வி அவசியம், நான் இல்லைங்கல, ஆனால் மார்க்க கல்வியும் மிகவும் அவசியம். சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கு தெரியுமா? 7 வயசுல ரசூலுல்லாஹ் தொழுக சொல்லியிருக்காங்க. ஆனால் 7வது படிக்கும் போது ஒரு குழந்தைக்கு பைக் இருக்குது, ஸ்கூட்டி இத்தனை கோண்டில் இருக்கு, அவன் இத்தனை கோண்டில் இருக்கான். ஸ்கூட்டி கூட எட்ட மாட்டேங்குது, ஆனால் பைக் ஓட்டுறான். உண்மை தானே?
ஃபோனு 11வது படிக்கும் போது பொம்பளை பிள்ளை கையில் கம்பல்சரி ஃபோன் இருக்கணும். ஆனால் நம்ம அந்த காலத்தில் காலேஜ் முடித்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபோனு. ஏன்னா இப்போது 11வது படிக்கும்போது கம்பல்சரி ஃபோன் இருக்கணும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, உங்கள் வீட்டில் எந்தெந்த பெண் பிள்ளை கையில் சொந்த ஃபோன் இருக்குன்னு தெரில, அந்த சொந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப் இருந்தால் அல்லாவுக்காக அதை உடனடியாக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். மிகப்பெரிய ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்குது. நல்ல விஷயமும் இருக்குது, நான் இல்லைங்கல, இன்ஸ்டாகிராமில் நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம நல்ல விஷயம் பார்த்தாலும் தவறான விஷயம் ஒன்றாவது வந்துடும். அதில் கண்காணிங்கள். பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளை அதிகமாக கண்காணிங்கள். உடனே போய் ஃபோனை கேளுங்க. ஃபோனை கேட்டு அந்த பிள்ளை டக்குன்னு கொடுக்கல அப்படின்னா ஏதோ தவறு இருக்குன்னு அர்த்தம். டக்குன்னு கொடுத்துருச்சுன்னா தவறு இல்லைன்னு அர்த்தம். இது என்ன, இங்கே என்ன தப்பு நடக்குது? கல்வி, சரியான கல்வி முறை அவங்களுக்கு போய் சேரலை. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் எல்லா தாய்மார்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம், என் பிள்ளை தொழுகணும், என் பிள்ளை ஆலிமாவாகணும், இபாதத்தாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கிறோமா? கிடையாது. ஒவ்வொரு முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் வருவார்கள். மறுமை எது நிரந்தரமான உலகம்? இவ்வுலகமா இல்லை மறு உலகமா? மறுமை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இப்போ என்ன படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை? எத்தனை பேர் பிள்ளைங்க இங்கே வந்து ஆலிமா படிச்சிருக்காங்க? சுப்ஹான் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டாக்டர், இன்ஜினியர், சம்பாதிக்கணும், பிஸ்னஸ்மேன், ஹோம்மேட் பிஸ்னஸ். இப்போ ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு வரலாறு கேட்டால் தெரியாது. ஒரு ரெண்டு சூறா தெரியும். அந்த 2 சூறா எதுக்கு? 2 ரக்காத் தொழுகிறதுக்கு 2 சூறா. இது நிரந்தரமான உலகம் கிடையாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மறுமைக்கான அடையாளம் பல வந்துருச்சு, எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொன்னாங்க, நானும் மறுமையும் இப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க இருக்க காலத்திலேயே சொன்னாங்க. அவ்வளோ நெருக்கத்தில் நம்ம இப்போ இருக்கோம். எல்லா அடையாளங்களும் வந்துருச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய இல்மு தெரியுமா? அல்லாஹ் என்ன சொன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. இப்போ நான் சொல்கிறது சில பேருக்கு வந்து சொல்லிட்டு வெளில போனே மறந்துடுவீங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திரும்ப சொல்கிறது, மறுமைக்கான அடையாளம் பல வந்துவிட்டது. இது நிரந்தரமான உலகம் கிடையாது. ஒரு புள்ள ஆலிமா படித்தா மறுமையில் மஹ்ஷரில் ஒட்டுமொத்த சபை, நபிமார்கள் இருக்கக்கூடிய சபை, ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்கள், உலகமே அங்கே தான் திரண்டு இருக்கும். அப்போது ஆலிமா படித்த புள்ள எப்படி கூப்பிடுவான்? அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்? இப்போ ஒரு பொண்ணு பேர் ஃபாத்திமா, அவளை ஃபாத்திமா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா? ஆலிமா படித்தா ஆலிமா ஃபாத்திமா அப்படி கூப்பிடுவானா? கிடையாது. ஃபாத்திமா பின் தந்தை பெயரை சொல்லி ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முன்னாடி, நபிமார்களுக்கு முன்னாடி கூப்பிடுவான். தகப்பனாருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவான். யார் கூப்பிடுவான்? அல்லாஹ். யாரு? அல்லாஹ் கூப்பிடுவான். எவ்வளவு பெரிய விஷயம் இது! கூப்பிட்டு சும்மா பாராட்டிட்டு விட்டுருவானா? என்ன பண்ணுவான்? யாருக்காவது தெரியுமா? என்ன பண்ணுவான்? கிரீடத்தை வழங்குவான். யாருக்கு? படித்தவங்களுக்கு கிடையாது, படிக்க வச்சவங்களுக்கு. தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் கிரீடத்தை வழங்குவான். ஆலிமா படிக்க வச்ச அந்த பிள்ளையோட தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் கிரீடத்தை வழங்குவான். இதை விட பெரிய சந்தோஷம் அந்த பிள்ளைக்கு வேற என்ன? அந்த தாய்க்கு பிள்ளையை கூப்பிடும்போது தந்தை பெயரை சொல்லி கூப்பிடுவான். அதை விட பெரிய சந்தோஷம் தாய்க்கு என்ன? வேற என்ன சந்தோஷம் தாய்க்கு வேணும்? இது நிரந்தரமான உலகம் கிடையாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும். இந்த உலக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் கே ட்ராமா தெரியும்? பிடிஎஸ், கே ட்ராமா பிள்ளைங்க பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் பார்ப்பாங்க. வெள்ளைக்கார மூஞ்சி இருக்கும். கொரியன் ட்ராமா என்ன இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லை. சமீபத்தில் நீயா நானா ப்ரோக்ராமில் பார்க்குறப்போ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி கொரியன் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஏன்னு கேட்டால் கொரியன் லாங்குவேஜ் பிடிச்சிருக்கான், அந்த பையனை பிடிச்சிருக்கான், அந்த சாங் பிடிஎஸோட சாங் பிடிச்சிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு கொரியா தெரியுமான்னு கேட்டால் தெரியாது.
மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, நம்ம ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் ஒன்று போடுவோம். என்ன போடுவோம்? மியூசிக் போடுவோம். பார்க்குறவங்களுக்கு அந்த மியூசிக் என்னன்னு தெரியாது, புது பாட்டாக இருக்கும். இன்னும் இது புது பாட்டாக இருக்குது, நல்லா அழகாக இருக்கு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் அந்த பாட்டு பேர் தெரியாது, எதுவும் தெரியாது. உடனே யூடியூபுக்கு போய் அந்த பாட்டை டைப் பண்ணி டெய்லியும் கேட்பாங்க. அப்போ அந்த பாவம் யாருக்கு சேருது? அந்த பாவம் யாருக்கு சேருது? ஸ்டேட்டஸ் போட்டாங்கல்ல, ஸ்டோரி போட்டாங்கல்ல, ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் சாங் போட்டாங்கல்ல, அவங்களுக்கு தான் போய் சேருது. இவன் டெய்லியும் அந்த பாட்டை கேட்குறான். நம்ம ஃப்ரெண்டு வச்சாங்களே ஸ்டேட்டஸில், ஸ்டோரி போட்டாங்களே, அந்த பாட்டு புது பாட்டாக இருந்துச்சு, நல்லா இருக்கேன், டெய்லி இவன் கேட்க 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 அவனுக்கு பாவம் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் இங்கே ஸ்டேட்டஸ் பின்னாடி சாங் போட்டு வைக்கிறோம், சினிமா சாங் போட்டு. சமீபத்தில் நடிகர் விஜய் மீட்டிங்கில் ஒரு முஸ்லீம் பெண்மணி புர்கா அணிந்து, இதை வர நிக்காஃப் அணிந்து அந்த கொடியை போட்டுக்கிட்டு, என் தலைவர் சார், என் தலைவன் அவன். யாருக்கு யார் தலைவன்? அப்போ ரசூலுல்லாஹ் யாரு? மீண்டும் நினைவூட்டுகிறேன், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நாளை மறுமை நாளில் அவரவர் பொறுப்பை கொண்டு விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, இன்னஃபி ஜஸதி முதுவா இதா சொலஹ ஜஸத குல்லுஹு வ இதா ஃபஸதல் ஜஸத குல்லுஹு அலா வஹிய கல்பு. உடலில், தெளிவாக கவனிங்க, உடலில் ஒரு சதை துண்டு இருக்கு. அது சீராக இருந்தால் மட்டும்தான் உடல் முழுவதும் சீராக இருக்கும். அது சீர்கெட்டு விட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டு விடும். அதுதான் என்னவா இருக்கும்? இதயம். மாஷா அல்லாஹ், சூப்பர். இதயம், அந்த ஒரு பகுதி தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் உடல் முழுவதும் தூய்மையாக இருக்கும். சொல்கிறாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்தின் தெரியும். ரசூலுல்லாஹ் அப்பவே சொல்லிட்டாங்க, கல்பு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உடல் முழுவதும் சுத்தமாக இருக்கும். செயல்கள் அனைத்தும் ஜக்கா பியூராக இருக்கும். குழந்தைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதற்கான முயற்சி எடுக்கணும். கல்யாணம் ஆகாமல் எத்தனை பேர் இருக்கீங்க? ஃப்யூச்சரில் உங்களுக்கும் குழந்தை வரும். அதனால் சொல்கிறேன், ஒவ்வொரு குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் வளர்க்கணும். முஸ்லீம் சமுதாயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இப்போது மார்க்க கல்வியை எப்படி தெரியுமா படிக்கிறாங்க? தேவைக்காக. பொண்ணு பார்க்க வர்றாங்க, உங்கள் பொண்ணு என்ன ஃபஸ்ட்லாம் முடி நீளமாக இருக்கா, பொண்ணு அழகாக இருக்கா, பொண்ணு என்ன படிச்சிருக்கு, டாக்டரா இன்ஜினியரா அப்படி கேட்பாங்க. இப்போ இருக்க சமுதாயம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது, பொண்ணு ஆலிமா படிச்சிருக்கா அப்படின்னு தான் ஈஸியாக பொண்ணு எடுத்துறாங்க. ஆலிமா படிச்சிருப்பா அப்படின்னு ஈஸியாக பொண்ணு எடுத்துறாங்க. அப்போது நம்ம உலக கல்வியை எதுக்காக படிக்கிறோம்? மார்க்க கல்வியை தேவைக்காக படிக்கிறோம், உலக கல்வியை நோக்கமாக படிக்கிறோம். சம்பாதிக்கணும். நன்மையை சம்பாரிச்சிங்களா, பணத்தை சம்பாரிச்சிங்களா? எத்தனை பேர் நிச்சயமாக சொல்கிறீங்க, நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் அல்லாஹ்வோட பாதையில் இருக்கேன், நான் நேரடி சொர்க்கத்துக்கு போய்டுவேன்னு எத்தனை பேர் இங்கே நிச்சயமாக சொல்கிறீங்க? கை தூக்குங்க. உங்கள் மனசாட்சிக்கு சொல்லிட்டு சொல்லுங்கள், அல்லாஹ்வோட பாதையில் நான் இருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு போய்டுவேன், அல்லாஹ் எனக்கு எந்த கேள்வியும் கேட்க மாட்டான், நேரடியாக சொர்க்கத்துக்கு போய்டுவேன். எத்தனை பேர் நிச்சயமாக இருக்கீங்க? உங்களை அறியாமையே நீ பல பேரை கஷ்டப்படுத்தியிருப்ப. உங்களை அறியாமல் நீங்கள் பல செயல்களை செய்திருப்பீங்க. குழந்தை வளர்ப்பில் ஏதாவது ஒரு விஷயம் தவறு விட்டுருப்பீங்க. குழந்தை அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷமான ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை எப்படி நீங்கள் பாதுகாக்கணும் தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. வெளில போன அந்த சமயத்தில் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த குழந்தை வஃபாத் ஆகிவிட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. வெளில போயிருந்த கணவர்கிட்ட வந்த உடனே களைப்பில் வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு பேசுவோமா இல்லை குழந்தை வஃபாத் ஆகிடுச்சின்னு சொல்லுவோமான்னு சிந்தனையில் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கணவர் வர்றாரு,
பக்கத்தில் இருக்க சொந்தங்கள்கிட்ட சொல்கிறாங்க, என் கணவன் வந்தோடனே நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் பேசிக்கிறேன். அப்போ அபூதல் ரலியல்லாஹு அவங்க வராங்க, வந்தோடனே சொன்னாங்க முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹா உட்கார சாப்பிட கொடுக்குறாங்க. சாப்பாடை கொடுத்து அந்த குழந்தை எங்கன்னு கேட்டால் தூங்குதுன்னு சொல்லிட்டாங்க. வந்தோடனே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க அம்மானிதம் ஒன்று கொடுத்துட்டு அந்த அம்மானிதம் திரும்பி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அபூதல் ரலியல்லாஹு சொன்னால் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முஸ்லீம் சொன்னாங்க, நம்ம குழந்தைய அல்லாஹ் அமானிதமாக கொடுத்து அந்த அமானிதத்தை திருப்பி எடுத்துக்கிட்டான். எவ்வளவு அழகான முறையில் சொல்லியிருக்காங்க. அந்த பண்பை பாருங்கள், எவ்வளோ அழகான பண்பு, எவ்வளோ அழகான முறை. அவங்க களைப்பில் வருவாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உடனே குழந்தை வஃபாத் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. ஒரு அமானிதம் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டா அந்த அமானிதத்தை ஒருத்தவங்க திருப்பி கிட்ட நம்ம கொடுத்துருவோம். அது போல தான் அல்லாஹ் அந்த அமானித குழந்தையை கொடுத்துட்டு திருப்பி எடுத்துட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு அழகான பண்பு அங்கே இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பண்பு. அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே ஒரு பாலம் இருக்குது, ஒரு பிரிட்ஜ். அந்த பாலத்தில் ஒரு சிக்கல் வந்துருச்சுன்னா அந்த பாலமே உடைஞ்சிடும், பலவீனமாயிடும் அந்த பாலமே. இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் தந்தை இருப்பாங்க. எத்தனை பேர் வீட்டில் தந்தையை பார்த்தா பயம்? கை தூக்குங்க. எத்தனை பேர் வீட்டில் உங்க தந்தையை பார்த்தா பயம்? சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். உங்களுக்கு பயம், வேற யாருக்கு பயமே இல்லையா? ஓப்பனாக சொல்லலாம், தந்தையை பார்த்தா எத்தனை பேருக்கு பயம் வருது? தந்தை அப்படிங்கிறது ஒரு வீட்டில் இப்போ போலீஸ்கார மாதிரி அப்படி தான் இருக்குது, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் தலைவர், அதிபர், அல்லாஹுடைய தூதர். ஆனால் வீட்டிற்கு போனால் எப்படி தெரியுமா இருப்பாங்க? ஒரு தடவை வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க பேர பிள்ளைகளை பார்த்து உடனே கீழே தவழ்கிறாங்க. யானை வந்திருக்கேன், ஏறி உட்காருங்க. உலகமே அவர் பார்த்தா பயப்படுது, அல்லாஹுடைய தூதர். ஆனால் வீட்டுக்கு போய் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பேர பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? உடனே கீழே தவழ்ந்து யானை வந்திருக்கேன், ஏறி உட்காருங்க, வாங்க சவாரி போகலாம் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு அந்த இடத்துல எப்படி இருக்கு? நம்ம குழந்தைகளை எவ்வாறு வளர்க்குறோம் என்று நல்லா சிந்தித்து பாருங்க. ஃப்ரீடம் கொடுக்கலாம், ஆனால் எதில் ஃப்ரீடம் கொடுக்கணுமோ அதில் ஃப்ரீடம் கொடுக்கணும். கண்டிக்கணும், எல்லாத்துலேயும் கண்டிக்கக்கூடாது. எதில் கண்டிப்பு இருக்கணுமோ அதில் கண்டிக்கணும். பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஒரே தெரியாமல் ஃப்ரீடமாக இருக்கக்கூடாது, ஒரே தெரியாமல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் இரண்டு வகை. ஒரு பெற்றோர் எப்படி இருப்பாங்கன்னா, என் பிள்ளைக்கு கொசு கடிச்சா கூட அவங்க தாங்கிக்க மாட்டாங்க, இறுக்கி பிடிச்சிப்பாங்க, எங்கேயுமே விடக்கூடாது. வெள்ளையா மழை பெய்யுது, உள்ளே வந்துரு, அங்கே போகாத, இங்கே போகாத, வெளில போகாத. இன்னொரு குழந்தை, எங்கேயாவது போ, நீ போன சத்தனை நான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்படி ரெண்டு வகையான பெற்றோர்கள். இப்படியும் இருக்கக்கூடாது, அப்படியும் இருக்கக்கூடாது. உலகத்தை தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சீரியல் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அந்த பிள்ளை கரெக்டாக சொல்லும். இந்த படத்தில் எவன் ஹீரோவாக வந்தான்னு கேட்டால் கரெக்டாக சொல்லும். ரசூலுல்லாஹோட வரலாறை கேட்டால் கேள்விக்குறி, இந்த சூறாவை கேட்டால் கேள்விக்குறி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா, 3 சூறா. என்ன சூறா? 3 சூறா எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பின் நாஸ், சத்தமாக சொல்லுங்க. குல் ஹுவல் ஃபலக். இதை 3 சூறா தவிர்த்து மற்ற யாருக்காவது ஏதாவது தெரியுமானா தெரியாது. தெரியும், மிஞ்சி போனால் கொஞ்சம் ஒரு 15 சூறா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரவங்க, அவங்க என்ன அப்படின்னா, அவங்க குழந்தைய அல்லாஹ்வோட பாதையில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டாங்க. அவங்க ஃபேமிலியே மதீனாவில் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாமக்கல்ல அவங்களுடைய ஆண் பிள்ளையை வந்து விடுறாங்க. என்னத்துக்கு? டாக்டர் படிக்க வைக்கவா? இல்லை, குரானை மரணம் செய்வதற்காக மதீனாவில் இருந்து அந்த ஆண் பிள்ளையை மட்டும் நாமக்கல்ல விட்டுட்டு அவங்க 2 பேரும் மதீனாவில் இருக்காங்க. கணவன் மனைவி மதீனாவில் இருக்காங்க. கஷ்டம்தான். எதுக்காக? யாருக்காக போய் விட்டுருக்காங்க? யாருக்காக போய் அந்த இடத்துல விட்டுருக்காங்க? அல்லாஹ்வுக்காக. குரானை மரணம் செய்வதற்காக, அல்லாஹ்வுக்காக பொருந்தி அங்கே போய் விட்டுருக்காங்க. ஒரு 2 வருஷம் போகுது. அந்த குழந்தை குரானை மரணம் செய்து, அவங்க பேர் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? குரானை மரணம் செய்தவன் பேர் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஹாஃபில். அவன் பேர் ரிஸ்வான். ஆனால் மரணம் செய்த 2 வருஷத்துக்கு கழித்து அவங்க வாப்பாவை வந்து ஹாஃபில் ரிஸ்வான்னு கூப்பிட்டாங்க. எவ்வளோ அழகான ஒரு விஷயம். நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? ஹாஃபிதா.
ஆண் பிள்ளைய குரானை மனசுனா ஹாஃபில், நம்ம ஹாஃபிதா. நம்மளுக்கு தெரிஞ்ச 3 சூரா, அதை வச்சு 2 ரக்காத் நஃபில ஓட்டுறது, 2 ரக்காத் ஃபர்ல ஓட்டுறது, 2 ரக்காத் சுனத்தை ஓட்டுறது, எல்லாம் அதிலே போயிடும். இப்போ பெரியவங்க வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லலாம் எனக்கு அரபி தெரியாது, அரபி ஓத தெரியாது. வீட்டில் இருக்க ஒரு பிள்ளையாவது இருக்கும், இல்லை உங்கள் மக யாராவது இருப்பாங்க, வச்சு தமிழில் எழுதி கேளுங்க. தமிழில் ஒரு நோட்டில் எழுதி கேட்டு படிக்கணும். வகை நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம முயற்சி செய்கிறது கிடையாது. சரி விடுங்க, அதை விடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னது? ஃபோன், யூடியூப் இருக்குது. எதெல்லாம் யூடியூப் பயன்படுத்துகிறோம்? சமையல் பார்க்க, சீரியல் பார்க்க, படம் பார்க்க, கார்ட்டூன்ஸ் பார்க்க. இதுக்கு பயன்படுத்துகிற நம்ம ஒரு நாளாவது ஒரு சூறா ஒரு யூடியூப்பில் போட்டு கேட்டிருப்போமா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ஒரு நாளைக்காவது சூறா யூடியூப்பில் போட்டு கேட்டிருப்போமா? கிடையாது. குரானே தொடர்றதில்ல, அப்போ எப்படி சூறா நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம்? முஸ்லீம் சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்கள் மனசாட்சத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். எத்தனையோ மதரசாக்கள் இருக்கு. இப்போ விட்டுக்கட்டியில் எத்தனை வீடு இருக்கு, எத்தனை மக்கள் இருக்காங்க பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்திருக்கிறது எத்தனை பேர்? பயான்னு கேட்டால் யாரும் வர மாட்டாங்க. இதை கண்காட்சி போடுங்க, இதை வேறு ஏதாவது ஒரு கூட்டுக்கடை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க, ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸ் அங்கே தான் நிற்கும். உண்மை தானே? நான் போய் சொல்கிறேன், உண்மை தானே? சொல்லுங்கள், வாயத்தரன்னு சொல்லுங்கள். நான் வரக்குள்ள பார்த்தேன் எத்தனை வீடுகள் இருக்குன்னு. ஆனால் வந்திருக்கிறது குறிப்பிட்ட ஒரு மக்கள் தான். அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கான். நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கணும் நாடி இருக்கான். நாளைக்கு நான் சொன்ன விஷயத்தை ஏதாவது நீங்கள் ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா கூட அல்லாஹ் அதுக்குடி நன்மையை தருவோம். இவ்வுலகத்தில் தராட்டியும் மறுமையில் தருவோம். பொருளாதார கஷ்டம் இருக்கும், அதையும் தாண்டி நம்ம உலக கல்வியை படிக்க வைக்கிறோம். அப்பயே மார்க்க கல்வியை படிக்க வைக்க முடியல. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க குரான்ல, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க ஹதீஸ்ல, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும். சிறு வயசுலேருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு மைண்டில் போய் ஏறும். இப்போ நீங்களும் வேற ஏதாவது கற்றுக்கிட்டா அவங்களுக்கு மைண்டில் போய் ஏறுமா? கஷ்டம். ஏறும், ஆனால் கஷ்டம். யூடியூப்பில் பார்க்கலாம், 15 சூறாக்களை ஹிஃப்ல பண்ணியிருக்காங்கன்னு. இத்தனை ஒன்று சின்ன பிள்ளை. எத்தனை பிள்ளைங்கள் இங்கே இருக்கீங்க? எத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க? உங்கள் கையில் தான் இருக்குது. மேலும் நினைவூட்டுகிறேன், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அஹ்லாக். அஹ்லாக்னா என்ன? நற்குணம். ஆனால் இப்போ நம்ம நற்குணத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோம்? பெண் பிள்ளைகளுக்கு தாய் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க, இதுதாம்மா தப்பு, இதுதாம்மா சரி, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. முக்கால்வாசி இந்தியாவில் எத்தனை ரேப் கேஸ் நடந்திருக்கு? தப்பை யார் பண்ணுறா? பெண் போகிறாளா? ஆண். அப்போ அந்த குட் டச் பேட் டச்சை ஏன் உட்காந்து பெண் பிள்ளைக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறீங்க? பெண் பிள்ளைக்கு மட்டும் இதுதாம்மா குட் டச் பேட் டச், இங்கே இது ஆண்கள் இப்படி வந்தால் நம்ம ஒதுங்கிக்கணும், ஏன் அதை சொல்லிக் கொடுக்குறீங்க? ஆண் பிள்ளைக்கு உட்காந்து சொல்லிக் கொடுங்க. சகோதரியா பாரு, தாயோட அந்தஸ்தில் வச்சுப்பாரு, முஸ்லீம் சமுதாயத்தை மாற்றக்கூடிய பெண்மணின்னு நினைச்சுப்பாரு. ஆண் பிள்ளைகள் மிகவும் மோசமான நிலைமையில் செல்கிறார்கள். பல ஊர்ல முஸ்லிம் ஆண் பிள்ளை கஞ்சாடுது, போதை பொருள். உங்க எத்தனை வீட்டில் ஆண் பிள்ளை இருக்குன்னு தெரியல. சின்ன பிள்ளையா இருந்தா சரியான பாதையில, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில இப்பையிலேருந்தே கொண்டு போங்க. அப்புறமேல அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னா தப்பு யாருக்கு? உங்க மேல் தான். சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இதுதாம்மா சரி, இதுதாம்மா தப்புன்னு உட்கார சொல்லிக் கொடுக்கணும்.
பெண் பிள்ளைகளை தயவு செய்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண விடாதீங்க. எவ்வளவு ஆபத்து அதில் இருக்குது தெரியுமா? நீங்கள் சும்மா இருந்தாலும் ஒரு ரெக்வஸ்ட் வரும், ஃபாலோ ரெக்வஸ்ட் வரும். சரி கொடுத்து தான் பார்ப்போமே, கொடுப்போம். சலாம் ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? ஹாய்லாம் கிடையாது, அஸ்ஸலாமு அலைக்கும், இபாதத்தா. கல்யாணமான ஆண் தந்தை கள்ள தொடர்பில் இருக்காங்க முஸ்லிம் சமுதாயத்தில். எல்லா ஆண்களும் இந்த உலகத்தில் சரி கிடையாது, அதே மாதிரி எல்லா பெண்களும் இந்த உலகத்தில் சரி கிடையாது. ஆண் பிள்ளைகளையும் சரி பெண் பிள்ளைகளையும் சரி சமமாக பாருங்க, சரியான முறையில் கொண்டு போங்க. பெற்றோர்களாகிய உங்கள்கிட்டயே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், அப்போ பிள்ளைகிட்ட சொல்லி பெண் பிள்ளை என்ன யூஸ் பண்ணுறான்னு கவனிங்க. தப்பு கிடையாது, கொடுத்தது நீங்கள் தான், ஃபோனு சொந்த ஃபோனு கொடுத்தது நீங்கள் தான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதிலிருந்து பாதுகாக்கட்டும். தந்தையை பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு கொடுப்பான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும், மாமியாருக்கு நல்ல பேர் எடுக்கணும். ஆனால் அந்த பிள்ளை அறையில் தான் இருக்கும். என்ன பண்ணிகிட்டு இருக்கும், என்ன பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை இப்போ நெட்டில் வருதுன்னு தெரியுமா? வெப்சைட்டில் எத்தனை வருதுன்னு தெரியுமா? ஆபாச படங்கள் எத்தனை வருது தெரியுமா? நான் திரும்ப திரும்ப இன்ஸ்டாகிராம் சொல்கிறதுக்கு காரணம் அது ஒரு பப்ளிக். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஃபோட்டோ அவங்க எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கணவனுக்கு அனுப்ப வேண்டிய, கணவனுக்கு எப்படி நம்ம பேசணும்னு தெரியும், கணவனுக்கு அனுப்ப வேண்டிய எல்லா ஃபோட்டோக்களையும் தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. நைட்டியோட ஷால் இல்லாமல் கணவனுக்கு அனுப்பியிருக்காங்க. அது இன்ஸ்டாகிராமில் அனுப்போம். எத்தனை ஆண்கள் அதை பார்த்துட்டாங்க தெரியுமா? அந்த பொண்ணோட வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சு. இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப் பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்குது. நிறையான நல்ல விஷயங்களும் இருக்குது, ஆனால் இப்போ இருக்க சமுதாயத்தில் நல்ல விஷயங்கள் வர்றது கிடையாது. நல்ல விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் நல்ல விஷயம் வரும். யாராவது அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஃபோனில் ரீசெண்டாக நம்ம என்ன பேசினாலும் டக்குன்னு அது ஃபோனில் வரும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நான் திடீர்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், நண்டு சாப்பிடணும் போல இருக்கு. யூடியூப்பில் டக்குன்னு வருது, நண்டு செய்வது எப்படி. ஃபோனுக்கு எப்படி தெரிஞ்சு? ஃபோனுக்கு எப்படி தெரிஞ்சு? அதுக்கும் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது ஃபோனில். நம்ம என்ன பேசுகிறோன்னு கேட்கும். இப்போ நான் பேசுகிறேன், என் ஃபோன் ஆன் பண்ண பயானாக வரும். நம்ம என்ன பேசுகிறோன்னு கேட்குதா அந்த ஃபோனு? அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்காதா? தயவு செய்து உங்கள் பெட்ரூமில் ஃபோனை வச்சிங்கன்னா ட்ரெஸ் மாற்றக்குள்ளே ஏதாவது நீங்கள் பர்சனலாக பண்ணக்குள்ளே ஃபோன் அப்படி வச்சிடாதீங்க. மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் இதில் இருக்குது. இது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்களுக்கும் தான். பெண்களுக்கு முக்கியமாக பிள்ளைகளுக்கு இப்போலே சொல்லிக் கொடுங்க. ஃபோனை ஜஸ்ட் ஒரு பார்க்குறது தாம்மா, ஃபோனை யூஸ் பண்ணுறியா, அவ்வளோதான். நம்ம என்ன சொல்லுவோம், புள்ள அழுவுது, ரைம்ஸ் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவோம். அந்த ரைம்ஸுக்கு பதிலாக இஸ்லாமிக் ரைம்ஸ்னு எக்கச்சக்கமாக வந்திருக்கு. யாருக்காவது தெரியுமா? அலீஃப் பாத்தா அப்படி ஒரு பாட்டு இருக்குது, அதில் அதை போட்டு கொடுக்கலாம். அப்போலேருந்து பிள்ளைக்கு மைண்டில் வரும், அலீஃப்னா இது, பானா இது, தானா இது. ஆனால் இப்போவே நம்ம வந்து ரைம்ஸை போட்டு 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 அந்த பிள்ளை மைண்டில் கார்ட்டூன் தான் தெரியும், பொம்மை படம். அப்போலேருந்து ஆரம்பிக்கிறது அந்த பொம்மை படம் பார்க்குறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு போய் நீங்கள் ஐ செக்அப் பண்ணிங்கன்னா எவ்வளோ காட்டும்? பிள்ளைங்களோட எல்லா கண் பார்வையை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் கம்மியாக தான் காட்டும். இப்போ முக்கால்வாசி நம்ம டெலிவிஷனில், ஃபோனில் இப்படியே தான் நம்ம இருக்கோம். மீடியாக்குள்ளே பூந்துட்டோம். சமுதாயம் நம்மளை அப்படி மாற்றிருச்சு. யார் முஸ்லீம் சமுதாயத்தை கெடுக்க நினைக்கிறா? யார் முஸ்லீம் சமுதாயத்தை கெடுக்க நினைக்கிறா? யூதர்கள். யூதர்களுடைய பல பிராண்ட், பெப்சி, மெக்டானல்ட்ஸ், எத்தனை பிராண்ட் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம். அங்கே எத்தனை பேரோட உயிர் போயிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட சாப்பிட அவனுக்கு காசு போகுது. என்னத்தை வாங்க? குண்டு வாங்க, துப்பாக்கி வாங்க. யூடியூப்ல இதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்க. இஸ்ரேலோட பிராண்ட் எது, யூதர்களுடைய பிராண்ட் எது. நம்ம சாப்பிட சாப்பிட அவனுக்கு காசு போகும். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போவே சொல்லிக் கொடுங்க.
இதை சாப்பிடக்கூடாதுமா, இதை சாப்பிடாது, அதை பண்ணாது அப்படின்னு சொல்லி கூட இப்போவே சொல்லிக் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க மைண்டில் போய் ஏறும். குழந்தைங்க கல்வி படிக்கும் போது உட்கார வச்சு இதை படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? துவா ஃபர்ஸ்ட் சொல்ல வைக்கணும். என்ன துவா சொல்லணும்? ரப்பி சொல்லுங்க, கரெக்ட் தான். ரப்பி சிதினி இல்மா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்ளே சொல்லி கொடுங்க. படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்பிக்கப்ளே என்ன சொல்லணும்? துவா ஒதிக்குமா, பிஸ்மில்லா சொல்லிக்க. யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை தா. அரபியில் தெரியலையா, தமிழில் சொல்லுங்க. யா அல்லாஹ் என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை தா. இப்பையிலேருந்து சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களுக்கு மைண்டில் போய் ஏறும். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி துவா செய்வோம்? தாய்மரால் நீங்கள் எல்லாருமே இங்கே குழந்தைகள் இருக்குது தானே, எப்படி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் துவா செய்வீங்க சொல்லுங்கள். எப்படி துவா செய்வீங்க? பெரியவங்க சொல்லுங்கள், எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு துவா செய்வீங்க? உண்மையை தான் சொல்லணும். அப்படிதான் செய்வீங்களா? அப்படிதான் செய்வீங்களா? இம்மையிலையும் வறுமையிலையும் நல்லா இருக்கும் துவா செய்வீங்களா? வேற யாரா என்னன்னு துவா செய்வீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. பயனற்ற கல்வி வேற எப்படி செய்வீங்க? கடைசியில் உட்காந்துருக்கோம், சொல்லுங்க, எப்படி துவா செய்வீங்க? மார்க்க கல்வி உண்மையிலே இப்படிதான் செய்வீங்களா? எல்லாம் என் பிள்ளை சம்பாரிச்சு கொடுக்கணும், எல்லாம் என் பிள்ளை எப்படி படிக்கணும், எல்லாம் என் பிள்ளை எப்படி இருக்கணும். உண்மைதானே? இப்போ எல்லாருக்கும் சிரிப்பு வருதுல்ல, இப்போ உண்மைதான். எப்படி துவா செய்யணும் தெரியுமா? இன்னையிலேருந்து அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. எப்படி துவா செய்யணும் அப்படின்னா, யா அல்லாஹ் என் பிள்ளை எனக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய பிள்ளையா எனக்கு மாற்றுவாயாக. அரபியில் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியத்தினா குர்ரத அயுன், கண் குளிர்ச்சி, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இன்னையிலேருந்து துவா செய்யுங்க, யா அல்லாஹ் என் பிள்ளை எனக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய குழந்தையாக எனக்கு மாற்றுவாயாக. என் பிள்ளை அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும் துவா செய்யுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக அதற்குரிய முயற்சியை கொடுப்பான். இன்னையிலேருந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்கள் பேரன் பேத்திகளாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் மார்க்கு கல்வி எப்படியாவது சேர்த்துருங்க. ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க, உங்கள் கையில் இருக்குது, உங்கள் பொறுப்பு அது. நிச்சயமாக அல்லாஹ்விடம் பொறுப்புகளுக்கு விசாரிக்கப்படுவீர்கள். அந்த அச்சம் உங்களுக்குள்ளே இருக்கணும். முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.